கஸ்தூரி ஓ கஸ்தூரி பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா ஒரு கொலகார கையால எனக்கு கொள்ளி வைக்க கூடாது. பார்க்கணும். நீ எங்க அப்பாவை பார்க்க கூடாது. சடங்க நான் தான் செய்யணும்னு என்கிட்ட கேட்டார் அத்தை. பெத்த புள்ள உயிரோட இருக்கும்போது நீ ஏண்டி அவருக்கு காரியம் செய்யணும்? கஸ்தூரி போய் சாப்பாடு வாங்கிக்க முடிய போகுது.
நீ என் கூட வந்துரு. நீ மட்டும் இங்க தனியா இருக்க வேண்டாமா? என்னங்க அம்மா, நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. என் கூட வா, உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இங்க இருந்தா திரும்ப திரும்ப உனக்கு அப்பா ஞாபகம் தான் வரும். நீ என் கூட கிளம்பி வந்துருமா? இல்லப்பா, உங்க அப்பா உயிரோட இருக்கும் போதுதான் நான் அவர் பக்கத்துல இல்லாம போயிட்டேன். நான் அவர் பக்கத்துல இருந்திருந்தா அவர் நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாருப்பா, போயிருக்க மாட்டாரு. சரிம்மா, நீ அழாத. அவர் உயிரோட இருக்கும்போது நம்மள மதிச்சு நம்ம கூட இருந்திருந்தா அவருக்கு இப்படி நடந்திருக்காது. என்னைக்கோ அந்த கஸ்தூரி தான் பெருசுன்னு நினைச்சாரு. இப்போ அந்த கஸ்தூரியால தான் அவர் இறந்தாரு. சரி, நடந்ததையே நினைச்சா ஒண்ணும் ஆக போறதில்ல. செத்து போன அப்பா திரும்பி வரப்போறதும் இல்ல. நீ அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காம என் கூட வந்துரு. இல்லப்பா, உங்க அப்பா சாகும் போதுதான் அவர் பக்கத்துல இல்லாம போயிட்டு, அவர் வாழ்ந்த இந்த வீட்லயாவது கடைசி வரைக்கும் இருக்கேன். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நீ ஏமா இங்க அனாதை மாதிரி தனியா இருக்கணும்? உன் புள்ள நான் இருக்கேன், என் கூட வாமா. எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் புருஷன் போயிட்டா பொண்டாட்டி அனாதைதான்ப்பா, அனாதைதான். போன மனுஷன் என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நான் அவர் கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். இனிமே நான் யாருக்காகப்பா வாழணும்? யாருக்காக வாழணும்? சரிப்பா, நீ கிளம்பு, உனக்கு நிறைய வேலை இருக்கும். நீ புறப்பட போ. சரிம்மா, நீ என் கூட வர இஷ்டம் இல்லைன்னா ஜெயந்தி வீட்லயாவது இரு. வேண்டாம்ப்பா, அவ மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பல. நீ போயிட்டு வா. இதுல தொந்தரவு என்னமா இருக்கு? அப்பாவுக்கு பிறகு நீ பிள்ளைங்க கிட்ட தானே இருக்கணும். உங்க அப்பா உழைச்சு வாங்கின வீடு இது. இங்கதான் நீயும் பிறந்த, ஜெயந்தியும் பிறந்தா. அவர் கூட வாழ்ந்த இந்த வீட்ல நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்பா. சரிம்மா, உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப எனக்கு போன் பண்ணு. நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். கடைசியா மாமா முகத்தை கூட பார்க்க முடியாது பாவி ஆயிட்டேன் சார். நான் அதான் எனக்கு மனசே ஆறல. என் மாமா மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகம் முழுக்க தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்க சார். மருமகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி எத்தனை பொண்ணுங்க தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போறாங்க.
பேப்பர்ல ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் ஆவது இந்த மாதிரி வருது. ஆனா என் மாமா என்ன மருமகளா பார்க்கல சார், அவரோட மகளா தான் பார்த்தாரு. அவர் மாதிரி ஒரு மாமனார் கிடைச்சா எந்த பொண்ணு சாகர முடிவுக்கு போக மாட்டாங்க. நான் இப்பதான் சார் அனாதை ஆயிட்டேன். ஒண்ணுத்துக்குமே உதவாத குப்பை தொட்டி மாதிரி கிடந்தவ சார் நான். என்ன படிக்க வச்சு எனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்து அடுத்த பிறவியில நான் அவருக்கு மகளா பிறக்கணும் சார். அழாத கஸ்தூரி, மாசிலாமணி சார் இறந்ததுனால நீ எவ்வளவு பெரிய இழப்புல இருக்கேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் இந்த இழப்பை நீ தாங்கித்தான் ஆகணும். உன்னால முடியும் கஸ்தூரி. அவர் ஆசைப்பட்ட மாதிரி நீ இந்த ஊரும் உலகமும் மதிக்கிற அளவுக்கு பெரிய ஆள வந்து காட்டணும். அதுதான் நீ அவருக்கு செலுத்துற மரியாதையா இருக்கும். நான் இனிமே ஜெயிச்சாலும் அத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் மாமா இல்லையே. நம்ம ஜெயிச்சாலும் அத பார்த்து சந்தோஷப்பட 4 பேராவது வேணும் சார். கஸ்தூரி, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால இதுக்கு மேல நீ ஜெயில இருந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். நீ வாழ்க்கையில முன்னேறி பழையபடி ஒரு பெரிய ஆளா வரணும். அதுக்காக நான் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். கஸ்தூரி, நான் சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல கஸ்தூரி. சோஃபியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால 2 நன்மைகள் இருக்கு கஸ்தூரி. 1, இந்த கேஸ்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். 2, ரேகாவை கொலை பண்ண குற்றத்துக்காக ராமுக்கு தண்டனை கிடைக்கும். என்ன இந்த ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நீங்க இன்னொரு ஜெயில போய் மாட்டிக்க போறீங்களா? கஸ்தூரி, சோஃபியாவோட இந்த நிலைமைக்கு எந்த விதத்திலையும் நான் பொறுப்பு கிடையாது. இருந்தாலும் விதி என்னையும் அவளோட இந்த நிலைமைக்கு ஒரு காரணமாக்கிடுச்சு. என்ன செய்யறது? நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான சமயங்கள்ல விதி நம்மளை எந்த பாதை வழியா நடத்திட்டு போதோ அந்த வழியா தான் நாமளும் பயணம் போக வேண்டியதா இருக்கு. இது யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒண்ணு. என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. சோஃபியா சாதாரண மனநிலையில இருந்தா கூட பரவாயில்ல. அவ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க எப்படி சார் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கே அவ மனைவியா வாழ முடியாத நிலைமையில காவியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா எப்படி இருக்க முடியும்? அத பத்தி எல்லாம் யோசிக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல கஸ்தூரி. இப்ப எனக்குள்ள இருக்கிற நோக்கம் எல்லாம் உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறதுதான். கஸ்தூரி, எனக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால இதுக்கு மேலேயே சகிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன கல்யாணம் பண்றதுக்காக இதை நான் தடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போட்டும். இனிமே எனக்காக சந்தோஷப்படவோ கண்ணீர் விடுறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே இல்ல. நீங்க ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கிற வழியை பாருங்க சார். இல்ல கஸ்தூரி, இல்ல. என்ன பேசுற நீ? அப்படி சுயநலமா நான் யோசிச்சேன்னா அது அந்த கடவுளுக்கே எடுக்காது. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சோஃபியாவோட கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். போதும் கஸ்தூரி, எனக்காக நீ பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். சார், இது உங்க வாழ்க்கை. அதை விடு, அது எப்படியோ போயிட்டு போகுது. ஆனா உன்னை காப்பாத்திட்டோங்கிற ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போதும்.
அந்த நிம்மதியிலேயே நான் இந்த உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துருவேன். ஒருத்தர் தன்னுடைய மனசுக்கு துரோகம் பண்ணக்கூடாது கஸ்தூரி. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகே கஸ்தூரி, நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரமே நீ விடுதலையாக போற. தயாராரு, நான் வரேன். கஸ்தூரி